நெல்லை கரூரில் வந்து குழந்தைங்கள், பெரியவர்கள், பெண்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு ஒரு படம் ஒன்று சொல்கிறேன். அமைதி படம்னு ஒரு படம் சத்யராஜ் நடிச்சிருப்பார். அந்த படம் பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் யாருங்கிறது பொதுமக்களுக்கும் தெரியும், நல்ல மனிதர்களுக்கும் தெரியும், அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். இந்த இறப்புக்கு காரணம் யாருன்னு தயவுசெய்து அமைதிப்படை சத்யராஜ் நடித்த படத்தை பாருங்க. என்னடா சம்மந்தம் இல்லாமல் அமைதிப்படை படத்தை பற்றி சொல்கிறானேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா அந்த அமைதிப்படை திரைப்படத்தில் ஒரு சீன் இருக்கும். தன் அரசியல் ஆதாரத்துக்காக அந்த அரசியல் தலைவர் தன் மனைவியவே கொல்லுவார். அந்த மாதிரி சில அரசியல் தலைவர்கள், சில அரசியல்வாதிகள் செய்த சுழற்சி, அதாவது மக்களை கொன்று இவருக்கு நல்ல பேர் வாங்கிறதுக்காக இது நடந்த சுழற்சி. ஏன்னா நான் கேட்குறேன், விஜய் வந்து ஒரு நடிகர், அவர் வந்து ஒரு இடத்துக்கு வந்தால் எவ்வளோ கூட்டம் வரும், அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சும் எதுக்கு அந்த இடத்துல அனுமதி கொடுத்தாங்க? ஏன் எத்தனையோ வெட்ட வெளி இடம் இருக்குமே, அங்கே அனுமதி கொடுத்துருக்கலாமா அவருக்கு? ஏன் ஒரு கூட்டம் நெரிசலான இடத்துல அனுமதி கொடுத்தாங்க? அதாவது அனுபவமுள்ள அரசியல்வாதிகள் நிறைய பேர் தலைவர்கள் இருக்காங்க. அந்த இடத்துல அனுமதி கொடுக்காம தடுத்துருக்கலாமே. அப்போ வேணுமென்றே அந்த இடத்துல அனுமதி கொடுத்து மக்களை சாவடிச்சு இவருக்கு நல்ல பேர் வாங்கி, ஆனால் ஒன்று, கடல் அலையும் தடுக்க முடியாது, காற்றுகளையும் அதிக நேரம் மூடி வைக்க முடியாது. அதுபோல நடிகர் விஜய் ஜெயிப்பதை யாராலையும் தடுக்க முடியாது. எனக்கே விஜய் பிடிக்காது. ஏன்னா எங்கள் தலைவன் யார் அப்படின்னா நரேந்திர மோடி ஐயா. நரேந்திர மோடி ஐயாவை வந்து விஜய் வந்து தரக்குறைவாக மோடிச்சின்னு பேசுனதுனால எனக்கு விஜய் பிடிக்காமல் போச்சு. அவரை பிடிக்கலை அப்படிங்கிறதுக்காக சில உண்மையை சொல்லாமல் இருக்கக்கூடாதுல்ல. அதனால் நான் சொல்கிறேன், இவ்வளோ இடைஞ்சலை நீங்கள் பண்ணுறதுனால விஜய் வந்து கண்டிப்பாக அடங்கிட மாட்டார். ஆனால் எனக்கு இதுலேருந்து ஒன்று தெரியுது. என்ன தெரியுதுன்னா, விஜயை வர விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில அதிகாரிகளும் அரசியல்வாதியும் செய்த சூழ்ச்சியில் பெண்கள், குழந்தைகள் எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 40 பேர் சொல்கிறாங்க. இந்த ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர் காயங்களோடு கிடக்குறாங்க. முழுக்க காரணம் விஜயோ ரசிகர்களோ கிடையாது. அந்த இடத்துல அனுமதி கொடுத்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான். தயவுசெய்து மக்களே, நீங்கள் வந்து அமைதிப்படை சத்யராஜ் நடித்த படத்தை பாருங்கள். இதுக்கு காரணம் யார் அப்படின்னு உங்களுக்கே புரியும், தெரியும். நன்றி, வணக்கம்.